அனைத்து தரப்பு மக்களையும் ஒரே சமமாக நடத்தும் இயக்கம் அதிமுக என்றும் மக்களை வேறுபடுத்தி பார்க்கும் கட்சிதான் திமுக என்றும் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் விமர்சித்துள்ளார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் அதிமுக வேட்பாளர் அசோகனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒடசல்பட்டி, சிந்தல்பாடி, குருபர அள்ளி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கமலக்கண்ணன், முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். இப்பிரச்சாரத்தின் போது பேசிய அன்பழகன், சொத்து வரி, மின்கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு வரிகளையும் உயர்த்தி மக்களை திமுக அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து எவ்வித பாகுபாடும் இன்றி அனைத்து வகை குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2500 ரூபாய் வழங்கியது அதிமுக ஆட்சி என்று கூறிய அன்பழகன், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம், பிரசவத்திற்கு நிதி உதவி உள்ளிட்ட நலத்திட்டங்களை முடக்கிவிட்டு தற்போது 1000 ரூபாய் மட்டும் கொடுத்து திமுக அரசு ஏமாற்றி வருவதாகவும் விமர்சித்தார். 2026 தமிழகத்துடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும். மக்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம், அம்மா அவர்களால் கொடுக்கப்பட்ட திட்டம், அவர் 4 ஆண்டு காலம் எந்த திட்டத்தையும் தடுக்காமல் வழங்கினார். 3 கிராம் தங்கமும் 50,000 ரூபாய் பட்டம் படித்த பிள்ளைகளுக்கும் பட்டதாரி பிள்ளைகளுக்கும், 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் 4 கிராம் தங்கம் என்று அம்மா அவர்களால் 100 யூனிட் மின்சாரத்தை கட்டணம் இல்லாமல் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அந்த 100 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற வரை ஒட்டுமொத்தமாக சமமாக பார்த்த அரசு அம்மாவுடைய அரசு. 2500 ரூபாய் வழங்குகின்ற பொழுது அனைத்து குடும்ப அட்டைக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அனைத்து குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொன்னது யாரு? ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா தேர்தல் நேரத்தில்? இப்ப வருதா? பாதி பேருக்கு வரும், பாதி பேருக்கு வர்றதில்ல. 1 லட்சம், 1 கோடிக்கு ஒரு அட்டைக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. 1 கோடியே 22 குடும்ப அட்டைக்கு இல்ல. ஆகவே பிரித்து பார்க்கின்ற மனப்பக்குவம் படைத்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள்.